வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லோக்கல் டிராவலர். நம்ம இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு அம்மன் கோவில். அந்த அம்மன் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அந்த அம்மன் கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, அங்கே பிரசாதம் தராங்க. பிரசாதம்னா எல்லாருமே சாப்பிட்றது தான் நினச்சிட்டு இருப்பீங்க. சாப்பிடக்கூடியது தான். ஆனால் என்ன பிரசாதம்னா வேப்பிலை தான். அதுவும் சும்மா இல்லைங்க. அந்த வேப்பிலை எப்பவுமே வேப்பிலைனா கசக்க தான் செய்யும். அந்த கசக்கும் தன்மையோட வேப்பிலை இங்கே இனிக்குதுன்னா உங்களால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாங்க, இனிக்குது. அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்னு கொடுங்க. இது போல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். நீங்களும் பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்களே தவிர சப்ஸ்கிரைப் வர மாட்டேது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். லைக் ஏன் பண்ண சொல்கிறேன்னா, லைக் பண்ண ஏன் நிறைய பேர் நிறைய சேனலில் சொல்கிறாங்கன்னா, லைக் பண்ண அந்த வீடியோஸ் மேலும் எல்லாருக்கும் போய்ட்டு சென்றடையும். அதனால தான். சரி, வாங்க நம்ம இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் தமிழகத்தில் எங்கே இருக்குது, எப்படியெல்லாம் இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த கோவில் தமிழகத்தில் சென்னையில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திருத்தணியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. திருத்தணியிலிருந்து 7 கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு ஊர் பெயர் மத்தூரில் தான் இந்த கோவில் ஸ்ரீ மகிஷாசுரமர்தினி அம்மன் கோவில் சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க. இந்த கோவில் தை அமாவாசை அந்த மாதிரி ஒரு முக்கியமான விசேஷ நாட்களில் பார்த்தோன்னா சரியான ஜனம். நானே தை அமாவாசைக்கு தான் வந்திருந்தேன். பொங்கலுக்கு முடிஞ்சு பரவாயில்ல, சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஒரு 1008 பால் கோணம் எடுத்துகிட்டு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதை நான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் போகிற வழியெல்லாம் கடைங்க, ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னா கரெக்டாக சென்னையில் இருக்கிறவங்க சென்னை டு திருப்பதி பஸ் ஏறி திருத்தணி இறங்கிடுங்க. திருத்தணியிலிருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய ப்ரைவேட் பஸ்ஸு இல்லை டவுன் பஸ் அந்த மாதிரி ஏறிட்டு மத்தூர் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா போதும். மத்தூர் ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து ஷேர் ஆட்டோ நிறைய இருக்குது. ஷேர் ஆட்டோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கோயிலாண்டே போய்ட்டு இறக்கி விட்டுருவாங்க. இந்த கோயிலாண்டை இப்போ பார்த்தோன்னா ரீசண்டாக அன்னதானம் வேறு போட்டுகிட்டு இருக்காங்க. டெய்லி பார்த்தோன்னா மதியம் டைமில் கவர்மெண்ட் சார்பில் அன்னதானம் போடுறாங்க. காலையில் நீங்கள் கிளம்பி வந்துடுறதே போதும். ஈவினிங்குள்ளே நீங்கள் அப்படி போயிடலாம். சென்னையிலேருந்து வரவங்களுக்கு இது. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க திருவள்ளூர் வந்துடணும். திருவள்ளூர் இல்லை வேலூர் அந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா திருத்தணிக்கு மெயினாக திருத்தணிக்கு வந்துட்டிங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வரலாம். இந்த கோவிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே அந்த கசப்பு தன்மையுடைய வேப்பிலை இனிக்கும் அதிசயம்தான். அந்த கசக்கிற வேப்பிலை உண்மையிலே இனிக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஓரளவுக்கு அந்த இனிப்பு துவர்ப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கோவில் ஃபஸ்ட்டு ஏன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு தனி வரலாறே இருக்குங்க. இந்த கோவில் சிலை பார்த்தோன்னா பூமிக்கடியில், அதாவது பூமிக்கடியில் ஒரு 15 அடி கீழே தான் இந்த சிலை கிடச்சிது. இந்த சிலை எப்படி கிடைச்சிது? அது எப்படி சிலை தானாக கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நினைப்பாங்க. இந்த சிலை தானாக கிடைச்ச சிலை கிடையாது. அரக்கோணத்திலிருந்து ரேணிகுண்டாக்கு 1962 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரயில்வே இருப்பு பாதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. 1962 1963 போடலான்னு சொல்லிட்டு ஆர்டரே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அரக்கோணத்துலேருந்து அரக்கோணம், திருத்தணி, நகிரி, புத்தூர், ரேணிகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பு பாதை போடுறாங்க. கரெக்டாக திருத்தணி தாண்டி இந்த மத்தூர் கிட்ட பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும்ல, ட்ரெயின் ரூட்டில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். போகிறதுக்கு வர ரூட்டு போக ஒன்று வர ஒன்று, 2 ரூட்டு ஒன்றா தான் போவோம், 2 ட்ராக்கும். அப்படி இங்கே போட முடியல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருப்பு பாதை போடும்போது
வந்து வேலை செய்கிறாங்க. அங்கே ஏதோ ஒரு சிலை கிடைக்குது. அந்த சிலை தான் வந்து பார்த்தோன்னா இந்த மகிஷாசுரமர்தினி அம்மன் சிலை. கிட்டத்தட்ட 15 அடிக்கு கீழே வந்து பார்த்தோன்னா இந்த சிலை வந்து கிடச்சிருக்கு. இந்த சிலையை எடுத்து வந்து பார்த்தோன்னா அங்கேயே வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள்லாம் வந்து சண்டை போடுறாங்க. யார்கிட்ட? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இங்கே ரயில்வே இருப்பு பாதை கண்டிப்பாக வரணும்னு சொல்லி வந்து ஆர்டர் போட்டாங்க. அவங்க வந்து ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் அங்கே வந்து இருப்பு பாதை போட முடியலை. பல அசம்பாவிதங்கள் நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுறதுடான்னு தெரியாமல் இன்றைக்கி கூட அந்த பக்கம் ரூட்டில் எத்தனை பேர் போயிருக்கீங்க எனக்கு தெரியல. போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பக்கம் ரூட்டில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரூட்டு தனியாக போகும், வர ரூட்டு தனியாக வரும். போக ஒன்று வர ஒன்று சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு தான் போவோம். இந்த கோயிலை சுற்றிக்கிட்டு தான் போவோம். மத்தூர் பக்கம் மட்டும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த கோயிலோட ஒரு சின்ன வரலாறு. இந்த கோவிலோட சிலை, அந்த மகிஷாசுரமர்தினி அம்மன் சிலை வந்து பூமிக்கு அடியில் வந்து கிடைச்சிருக்கு. அது பெரிய விஷயம். அதேமாரி இங்கே தலை விருட்சமாக வந்து வேப்ப மரம் இருக்குங்க. இந்த வேப்ப மரத்தோட இலை நீங்கள் உள்ளே போய்ட்டு கோயிலெல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வெளியே வரும்போது அங்கே வந்து பார்த்தோன்னா இந்த வேப்ப இலையை தருவாங்க. ஒரு எலுமிச்சை பழமும் தருவாங்க. அந்த எலுமிச்சை பழம் வீட்டில் போய்ட்டு கொண்டு போய் வைங்க, நல்லதே நடக்கும். அந்த வேப்பிலையை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆளில் கொடுங்க. இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து மேலும் மேலும் உங்களுக்கு வந்து வரும். ஏன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன்னா, நான் நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் வரவே மாட்டுது. அது பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்க, நம்ம அடுத்த ஒரு கோயிலில் இருந்து இல்லை அடுத்த ஒரு அருவியில் இருந்தோ இல்லை ஒரு ட்ரெக்கிங் பிளேஸில் இருந்தோ, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், வேலூர், திருவண்ணாமலை, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் பிளேஸில் இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம், லோக்கல் ட்ராவலர்.